நடந்து காட்டணும். நானும் கலந்துக்கிட்டு அதில் பேசுகிறேன். என்னோடு சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அதில் பேசினேன். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதிகள் சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடல. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி മേട്ടൂർ അണയിലിருந்து തുടർച്ചയാ വിജയുടെയോ തൃഷയുടെയോ പേര് പറഞ്ഞിട്ടില്ല എന്നതാണ് ഈ സംഭവത്തിൽ ഉദയനിധിക്കുള്ള പിടിവള്ളി. അതുകൊണ്ട് തന്നെ സ്വാഭാവികമായും നിയമ നടപടികളിൽ നിന്നൊക്കെ ഒരുപക്ഷെ ഉദയനിധിക്ക് ഒഴിവായി പോകാനും കഴിയും.